வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்க ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து திருவிளக்கு பூஜை செய்யும் வழிமுறைகளும் அதன் பலன்களை பற்றியும் இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலைத்திருக்க செய்வதற்காக வேண்டிக் கொள்ளும் திருநாள். ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் பெற முடியும். ஆடி மாதத்தின் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்ட பயனை பெற முடியும். ஆடி வெள்ளிக்கிழமைகளின் சிறப்புகள். கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை. இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அனைத்து விதமான செல்வ நலன்களையும் அள்ளித் தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும், நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிர ஓரையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன் தரக்கூடியவையாக இருக்கும். மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமைகள் வருவதுண்டு. ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. முதல் ஆடி வெள்ளி ஜூலை 18ஆம் தேதியும், இரண்டாவது ஆடி வெள்ளி ஜூலை 25ஆம் தேதியும், மூன்றாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 1ஆம் தேதியும், நான்காவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 8ஆம் தேதியும், ஐந்தாவது ஆடி வெள்ளி ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் வருகின்றது. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை எப்படி வழிபட்டால் வேண்டியவை எல்லாம் அவள் தந்தருள்வாள் என்பதனை தெளிவாக அறிந்து கொள்வோம். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அம்மனை வழிபடும் முறை. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகின்றது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றால் கோயில்களில் தான் நடத்துவார்கள். ஆனால் இதை வீடுகளிலும் எளிமையாக செய்து அம்பிகையின் அருளை பெறலாம். வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். விளக்கு பூஜை குத்து விளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது. காரணம், குத்து விளக்கில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வாசம் செய்வதாக ஐதீகம். அதாவது குத்து விளக்கின் மேல் பாகமாக எண்ணெய் ஊற்றி திரியிடும் பகுதியில் சிவபெருமானும், நடுவில் உள்ள தண்டு பகுதியில் மகாவிஷ்ணுவும், அடிப்பாகத்தில் பிரம்மதேவரும் தங்கள் தேவியர்களுடன் வாசம் செய்வதாக ஐதீகம். ஆதலால் குத்து விளக்கை பயன்படுத்தி விளக்கு பூஜை செய்வதால் முப்பெரும் தேவர்கள் மற்றும் முப்பெரும் தேவியர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். விளக்கு பூஜை செய்யும் முறை. வெள்ளிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு. வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது கூடத்தில் வைத்து இந்த பூஜையை செய்யலாம். இதற்கு ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து
அதற்கு மேல் குத்து விளக்கை வைக்கும் அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பிக் கொள்ள வேண்டும். அதன் மீது குத்து விளக்கு வைத்து குங்குமம் பொட்டு வைத்து பூ சுற்றி வைக்க வேண்டும். முதலில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு முடிந்த நைவேத்தியத்தை படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு குலதெய்வத்தையும் நவ கிரகங்களையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். குத்து விளக்கு ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும். குத்து விளக்கிற்கு குங்குமம், அக்ஷதை, அரிசி, பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அதற்கு குத்து விளக்கிற்கு முன்பாக ஒரு வெற்றிலை வைத்து அதில் அர்ச்சனை செய்யும் குங்குமங்களை வைக்க வேண்டும். குங்குமம் எடுக்கும் போது எப்பொழுதும் ரிஷப முத்திரையில், அதாவது மோதிர விரல், நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து மற்ற 2 விரல்களும் நேராக இருக்கும்படி வைத்து கொண்டு குங்குமத்தை எடுத்து முதலில் குத்துவிளக்கின் மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவிக்கும், பிறகு நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமிக்கும், கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகுதான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும். விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு போற்றி மந்திரங்களையும் சொல்லி இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அக்ஷதை, பூக்கள் கொண்டும் இதேபோல் அர்ச்சனை செய்யலாம். முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம். அம்பிகைக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம், வளையல் ஆகிய மங்கள பொருட்களை படைத்து ஏதாவது இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். கற்பூர ஆரத்தி, தீபதூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் அம்பிகையின் அருள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கும். ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளி என்று இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கலாம். விளக்கு பூஜை செய்யும் பொழுது பெண்கள் தலையை பின்னல் போட்டு பூ வைத்து 2 கைகளிலும் வளையல் அணிந்து மங்கள வடிவமாக அமர்ந்து செய்ய வேண்டும். அதேபோல் புடவை தலைப்பை கீழே படாதபடி மடியில் வைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது வெறும் தரையில் அமர்ந்து செய்யாமல் ஏதாவது ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்துதான் பூஜை செய்ய வேண்டும். விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை ஏதாவது சுமங்கலிக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து அவர்களிடம் ஆசி வாங்க வேண்டும். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்தும் உணவு அளித்தும் உபசரிக்கலாம். இப்படி வழிபடுவதால் அம்மனின் அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும். எப்போதும் வீட்டில் செல்வமும் மங்களமும் நிறைந்திருக்கும். இந்த முறையில் அம்மனை வழிபட்டு அவள் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.